காவேரி ஆட்டோல போய்கிட்டு இருக்காங்க. ராகினி ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாங்க. ஆட்டோல காவேரி இறங்குறாங்க நவீன் வீட்டுல. ராகினி அத வீடியோ எடுக்கிறாங்க. காவேரி, என்ன திடீர்னு இங்க பேசணும்? நவீன் கிட்ட நீ பேச மாட்டிய, திடீர்னு என் வீட்டுக்கே வந்திருக்க, தான் அப்படி கேட்டுட்டேன், சாரி. சரி காவேரி, உள்ளவா. எல்லாம் ஆபீஸ் போயிட்டாங்க, நான் தனியா தான் இருக்கேன், உள்ளவா. காவேரி உட்காரு. நான்லாம் உட்கார்றதுக்கு வரல, வந்த விஷயத்த பேசிட்டு கிளம்புறேன். உனக்கு என்ன பெரிய மன்மதன்னு நினைப்பா? என்ன காவேரி இது, ஏன் இப்படிலாம் பேசுற? நீ ஃபுல் டைமா அந்த வேலைதான் பாப்ப போல. எனக்கு நீ சொல்றது சத்தியமா புரியல. நீ என்ன சொல்ற? இருந்தாலும் டைரக்டா என்கிட்ட சொல்லிடு. நான் டைரக்டாவே கேக்குறேன். லவ் பண்ணி நம்பிக்கை கொடுத்துட்டு ஏமாத்துறதுதான் உன் பொழப்பா? இப்ப உனக்கு புரியுதுல்ல? சரி, நான் யாரையும் ஏமாத்தல. அன்னைக்கு நான் மோசமான சூழ்நிலையில சிக்கிக்கிட்டேன். அன்னைக்கு ஏமாத்துனது எல்லாரும் தான், நான் யாரையும் ஏமாத்தல. நவீன், நீ வேற என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. நான் பேசுறது யமுனாவை பத்தி. இப்ப நீ பண்ணிக்கிட்டு இருக்க விஷயத்த அப்படியே மறைச்சிட்டு முடிஞ்சு போன விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்க. சரி, இப்ப என்ன நடக்குது? எனக்கு நீ சொல்றது சுத்தமா புரியல. இப்போ யமுனா விஷயம்னு வேற சொல்ற, ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. ஆமா நவீன், உன் விஷயத்துல நான் புரிஞ்சுக்கிட்டது எல்லாமே தப்பு தப்பா தானே இருக்கு. காவேரி, என் சிச்சுவேஷன் என்னன்னு உனக்கு நல்லா தெரியும். ஆனா திரும்ப திரும்ப ஒரே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிய. சரி நவீன், நான் எதுக்கு தேவையில்லாம பேசுறேன்னு எனக்கே தெரியல. மூணா மனசுல ஏன் இப்படி ஒரு ஆசையை வளர்த்த? படிச்சுக்கிட்டு இருக்க சின்ன பொண்ணு கிட்ட போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னுலாம் பேசியிருக்க. இப்ப மாமா எங்க ஃபேமிலிய டார்கெட் பண்ற மாதிரி நீயும் எங்க ஃபேமிலிய டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? எனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட பண்ண அதே வேலைய என் தங்கச்சி கிட்ட பண்ணுவ. நிறுத்து காவேரி. யமுனாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு யார் சொன்னா? வேற யார் சொல்லிருப்பா? யமுனா தான். ஓ, யமுனாவா? அப்ப சரி. அதான் எவ்வளவு பெரிய பொய்யையும் உண்மை மாதிரி சொல்லுவாளே. என்ன காவேரி அப்படி பாக்குற? உன் தங்கச்சி பொய்யே சொல்ல மாட்டான்னு நீ நினைக்கிறியா? அஜய் ராகினி கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எல்லா சான்ஸும் இருந்துச்சு. அதை கெடுத்தது யமுனா தான். அது உனக்கு தெரியுமா? அதுவும் எப்படி நம்புற மாதிரியே பச்சை பொய்ய கூச்சம் இல்லாம என்கிட்டே சொல்லி கம்ப்ளீட்டா டைவர்ட் பண்ணிட்டா. அது உனக்கு தெரியுமா? குமரனை சொல்லிருப்பாரு, ஏன் உன்கிட்ட சொல்லலையா? எல்லாத்தையும் கெடுத்தது இல்லாம அவ சொன்ன பொய்ய நியாயப்படுத்த இப்ப எப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா? இப்படி எவ்வளவு ஒருத்தி சொன்னாலாம் அத என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. அடிக்கடி யமுனாவை டிராப் பண்ணது, ஐஏஎஸ் கோச்சிங் அகாடமியில சேர்த்து விட்டது எல்லாம் பொய்யா? இல்ல காவேரி, அதெல்லாம் உண்மைதான். நான் அடிக்கடி எல்லாம் பிக்கப் டிராப் எல்லாம் பண்றது இல்ல. இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால, அதெல்லாம் அப்பட்டமான பொய். நீ எதுக்காண்டி அவளை காலேஜ்ல பிக்கப் டிராப் எல்லாம் பண்ணணும்? எதுக்கு கோச்சிங் கிளாஸ்ல எல்லாம் நீ சேர்க்கணும்? அதனாலதான் அவ வேற மாதிரி யோசிச்சிருக்கா. நான் ஏதோ ஒரு வகையில அவளை நீ டிஸ்டர்ப் பண்ணிருக்க, ஹோப் கொடுத்துருக்கங்கிறது உண்மைதானே? ஐயோ காவேரி, இதுக்கு உன்கிட்ட எப்படி நான் டைரக்டா பதில் சொல்றது? டைரக்டா சொல்ல முடியலாட்டி உன் இன்டென்ஷன் தான் என்ன? இல்ல நவீன், நேரம் தப்பு இல்லாத மாதிரி பேசின. அப்பனா இதுக்கெல்லாம் நீ ரீசன் சொல்லணும்ல. இதுக்காண்டி யமுனாவுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும். இதுக்கெல்லாம் என்ன ரீசன் சொல்லு நவீன். எல்லாமே உனக்காண்டி தான் காவேரி, எல்லாம் உனக்காண்டி தான் பண்ணேன் காவேரி. என்ன நவீன் சொல்ற? சாரி காவேரி, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம சேர்ந்து கண்ட கனவு நடக்காமையே போயிருச்சு. காண்டி நம்ம பேசினது எல்லாமே மறந்துடணுமா? பூனாவை கலெக்டர் ஆக்கி பாக்கணுங்கிறது உங்க அப்பாவோட கனவு இல்லையா? ஒரு போனதுக்கு அப்புறம் அந்த கனவை நீ சுமந்தே இல்ல. உன்னோட கனவை நான் நிறைவேற்றதான் யமுனாவுக்கு ஹெல்ப் பண்ணேன். அவ இப்படி டிஸ்டர்ப் ஆவான்னு நான் சத்தியமா நினைக்கல காவேரி. ஸோ விளையாட்டா பண்றான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவ அப்படி பண்ணியும் நான் அதுக்கு இடம் கொடுத்ததே இல்லை. வாட்டி பேசிக்கிட்டு இருந்த போது விளையாட்டா கலெக்டர் ஆயிட்டா என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களான்னு கேட்டா. நானும் அவளை அப்செட் பண்ண வேணான்னு விளையாட்டா தான் சொன்னேன். மேபி அந்த விஷயத்துலதான் குழம்பிருப்பான்னு நான் நினைக்கிறேன். ரீசெண்டா அஜய் ராகினி விஷயத்துல அவ என்ன அப்செட் பண்ணா. அப்பதான் அவ பிஹேவியர்ல எனக்கு டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் இதெல்லாம் தப்பா போகுதுன்னு கம்ப்ளீட்டா அவளை விட்டு ஒதுங்க ஆரம்பிச்சிட்டேன். இப்ப புரியுதா என்னோட இன்டென்ஷன் என்னன்னு? சொல்லு காவேரி. நானும் எங்க மாமா மாதிரி
தப்பான இன்டென்ஷனோட தான் உங்க குடும்பத்தோட பேசிக்கிட்டு இருக்கேன்னு. இப்படி காவேரி சட்டுன்னு இப்படி ஒரு வார்த்தையை விட்டுட்ட? சரி நவீன், இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. சரி, நான் வர்றேன். சரி, ஒரு நிமிஷம். யமுனா காலையில கூட இங்க வந்தா. நான் அவளை ரொம்ப திட்டிட்டேன். நீ அவளை எதுவும் திட்டாத. என்ன பொண்ணு, கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொல்லு. காவேரி, ஒரு ரெக்வஸ்ட். யமுனா சின்ன பொண்ணு. நல்லா பேசிக்கிட்டு இருந்த ஒருத்தர் சடனா அவாய்ட் பண்ணா அவளால தாங்க முடியாது. நான் அவகிட்ட பேசி கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிடுறேன். முடியும். நீ அவகிட்ட எப்பயும் போல பேசுறியா? நீ பேசலங்கிறது தான் அவளுக்கு எல்லாத்தையும் விட ரொம்ப பெருசா இருக்கு. இப்படி ஒரு நிலைமையில யாரு என்ன சொன்னாலும் அவ மண்டையில எதுவும் ஏறாது. அதுல அவளை சகஜமாக்கணும். ஃப்ரீ மைண்டடா இருந்தாதான் எல்லாத்தையும் பேசி புரிய வைக்க முடியும். இதனாலதான் சொல்றேன், நீ எப்பயும் போல அவகிட்ட பேச. சரி காவேரி, நான் பேசுறேன். நவீன், நான் வர்றேன். ராகினி ஜன்னல் ஓரத்துல நின்னுகிட்டு இருந்தாங்க. காவேரி வர்றான்னு தெரிஞ்சுக்கிட்டு ராகினி வேகமா போறாங்க. எழுதுகிட்டே காவேரி நடந்து போறாங்க. எல்லாத்தையும் நினைச்சும் பாக்குறாங்க. ரொம்ப அழுகையா வருது அவங்களுக்கு. கங்கா நவீனை பத்தி குமார் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கங்கா சொல்றாங்க, நவீன ஊருக்கு போக சொல்லணும்னு சொல்றாங்க. அது குமார் சொல்றாரு, நம்ம யமுனாவை தான் கண்டிச்சிருக்கணும். நவீன ஊருக்கு போக சொல்றதுக்கு நம்ம யாருன்னு கங்கா கிட்ட சொல்றாரு. காவேரி விஷயத்துல நவீன் ஏன் அந்த மாதிரி நடந்துகிட்டாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவன் இருந்த சூழ்நிலை அந்த மாதிரி தான் தெரிஞ்சோம். அவனை தப்பா பேசுறது நல்லாவா இருக்கு கங்கா? கங்கா, உங்ககிட்ட ஓப்பனாவே கேக்குறேன். நவீனும் யமுனாவும் லவ் பண்ணா என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பா? என்னங்க கேக்குறீங்க? காவேரிய லவ் பண்ணிட்டு அவ கல்யாணம் ஆன பிறகு யமுனாவை லவ் பண்ணா அது நல்லதா? இருக்கவே அசிங்கமா இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா அவன் சின்ன வயசு ஃப்ரெண்டா இருக்கலாம். உங்களை நம்பி என் தங்கச்சி வாழ்க்கைய பாழாக்க முடியாது. இங்க இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அம்மா சத்தம் போட்டுருவாங்க. சரி, அவங்கள விடுங்க. காவேரி என்ன நினைப்பா? தலை முடிஞ்சிச்சுன்னா அவனை ஊருக்கு போக சொல்லுங்க. இல்லாட்டி இந்த மாதிரி எடக்க புடக்கா பேசாதீங்க. நீ தான் சொல்லிட்டேன்ல, என் வேலையை மாத்திரம் பார்க்க சொல்லி நான் பாத்துக்கிறேன். யமுனா விஷயத்துல நான் எடுக்கிறது தான் முடிவு. என் முடிவு தான் உங்க முடிவு. சரியா? சரி கங்கா. அதுதான் சரின்னு சொல்லுது. ஆனா மத்தபடி நீ சொல்றதெல்லாம் சொல்லு, நான் பண்றதுதான் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க மொழிதான் அப்படி இருக்கும். ஆமா ஆமா, மாமா இன்னசென்ட்னு உங்களுக்கு பேரு வேற. நீங்க பண்றதெல்லாம் சேட்டை. நான் என்னத்த சொல்றது? இன்று எகிப்தின் தலைநகரம் கெய்ரோ. நாளை சந்திப்போம்.